சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை. நம்மளுடைய இந்த பயணத்தில் இப்போது ஒரு புதிய கோணத்தில் 9ஆம் திருமுறையை பார்க்க இருக்கின்றோம். வாழ்வியலாக இளைஞர்கள் இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, திருமுறை படிங்கன்னு சொல்கிறீங்க, சரிதான், ஆனால் எங்களுக்கு இப்போ எங்களுடைய சூழல் காரணமாக, வேலை காரணமாக, போட்டி காரணமாக அதிகமாக இருப்பது மன அழுத்தம். திருமுறை படிப்பதனால மன அழுத்தத்திற்கு மருந்து இருக்கா, அதனால மன அழுத்தம் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி தான் சாதாரணமாக நம்மக்கிட்ட இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வியாக அமைந்து விட்டது. திருமுறை என்று சொல்லியாச்சுனாலே அது மன அழுத்தத்திற்கான மருந்து. அது எந்த திருமுறை பதிகத்தை எடுத்தாலும் நமக்கு அதில் தெரியும். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு திருமுறையை படிச்சுட்டு அப்படியே அதில் தியானத்தில் கை கூடுங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அதனால் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கைடட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாணியை கையாள போகின்றோம். அதாவது ஒருவர் சொல்ல அதை அப்படியே பின்பற்றி நாம் தியானத்தில் அமரப்போகின்றோம். திருமுறை தியானத்தில் 9ஆம் திருமுறையில் ஒரு பதிகமே நமக்கு தியானத்திற்காக அருளி செய்திருக்கின்றார். இது எதுவுமே நாம் கட்டுக்கதை பண்ணலை, வருவித்து சொல்லுவது இல்லை. எல்லாமே பெருமான் நமக்கு கொடுத்த 9ஆம் திருமுறையில் அருளாளர்கள் நமக்கு அருளி செய்ததே அப்படித்தான் செய்திருக்கின்றார்கள். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதை எப்படி செய்வது அப்படின்னு ஒருவர் சொல்ல 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 நாம் அதை அப்படியே செய்துட்டு வரப்போகிறோம். இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மன அழுத்தத்திற்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து இன்றைய காலகட்டத்தில் மருத்துவர்களே பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு மருந்து என்னென்னா, கொஞ்ச நேரம் தியானத்தில் இருங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இதை தினம் செய்து வந்தால் கண்டிப்பாக மன அழுத்தத்திற்கு எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு மருந்தாக, சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு மருந்தாக அமையும் என்பது திண்ணம். அது நாம் தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அமைதியான ஒரு இடத்துல உட்கார போகிறோம். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த தியான பயிற்சி ஒரு 25-30 நிமிடங்கள் நமக்கு தேவைப்படும். அதற்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்ப ஒரு 30 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. 30-40 நிமிஷம். உங்களால் அடுத்த ஒரு 30 நிமிடங்கள் செலவு செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா இதை மேற்கொண்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை, எங்களுக்கு இப்போ வேறு வேலை இருக்குது, இப்போ என்னால் 30 நிமிஷம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை இங்கேயே நிறுத்தி விடுங்கள், பாஸ் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா, இதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. முழு வீடியோவையும் பார்த்தாதான், முழுசாக நீங்கள் இதை பின்பற்றினால்தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது நாம் அமரக்கூடிய இடம். எப்படி அமர வேண்டும், எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, ஒரு தனி அறை, முடிந்த அளவுக்கு யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடமாக, அமைதியான ஒரு இடமாக இருப்பது போல ஒரு மண்டபமோ அல்லது உங்கள் வீட்டிலேயே கூட ஒரு இடத்துல நீங்கள் அமரலாம். அமருவது அப்படின்னு சொன்னால் முடிந்த அளவு முதுகுத்தண்டு நேராக இருப்பது போல, அதாவது வளைந்து இப்படிலாம் உட்காராமல் நேராக அமருவது போல அமர்ந்தால் நமக்கு தியானம் சுலபமாக கைகூடும். தரையில் உட்கார முடியும் அப்படின்னா பத்மாசன் அல்லது அரை பத்மாசனம் அமர முடியும் என்றால் மிகவும் சிறப்பு. வஜ்ராசனம் மிக மிக சிறப்பு. அதனால தான் அதுக்கு பேரே வஜ்ராசனம், உடலை வஜ்ரம் போல் செய்யக்கூடியது அப்படிங்கிறதுனால. ஆனால் அரை மணி நேரம் அந்த மாதிரி உட்கார முடியாதுன்னு நினைக்கிறவங்க பிரச்சனையே இல்லை, சாதாரண சப்பனாங்கால் போட்டு கூட உட்காந்துக்கலாம். அல்லது முதுகை ஒரு செவுறு மாதிரி இருக்கிற இடத்துல, ஆனால் நேரடியாக செவரில் சாயாதீங்க, ஏதாவது ஒரு துணி மாதிரி போட்டுட்டு அதில் சாஞ்சிட்டு காலை நீட்டி கூட வச்சுக்கலாம். அல்லது ஒரு நாற்காலியில் அமரணும்னு நினச்சிங்கன்னா அதையும் செய்யலாம். ஆனால் காலுக்கு கீழே ஒரு துணி போட்டுக்கோங்க. நேரடியாக பூமியில் தொடாமல் அந்த மாதிரி அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் முடிந்த அளவுக்கு முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். அதே மாதிரி அமர்ந்த பிறகு கைகளை எப்படி வைப்பதுன்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். ஏன்னா இது எல்லாமே நம்ம எப்போவுமே கேட்குற ஒரு கேள்வி தான். இதில் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்படி இது என்ன செய்யணும், அப்படி என்ன செய்யணும் அப்படின்ட்டு. கவலையே வேண்டாம். நாம் சொன்னது போல் கால்களை மடித்து அமர்ந்து கொள்ளுங்கள் அல்லது நீட்டிக்கொள்ளுங்கள். கைகள் அப்படின்னு வரும்போது முடிந்த அளவு சின்முத்திரை என்று சொல்லப்படுவது சைவ சித்தாந்தத்தின்படி இதுதான் சின்முத்திரை. இப்படி வராது,
இப்படி வைத்தால் அது சிவ சமவாதமாகிவிடும். அது நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. நாம் பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் என்பது. அதனால் நாம் முடிந்த அளவுக்கு பெருமானுடைய திருவடியை அடைவது போல இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லைங்க, எங்களுக்கு சின்முதிரையில் வைக்கும்போது எங்களுக்கு தடவை பண்ணுறோம், அதனால் எங்கள் கவனம் அதுலேயே போகுது, நாங்கள் சரியாக முத்திரை வைக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கவலை வேண்டாம். நம்ம சைவ சித்தாந்தம் எத்தனை எளிமை பாருங்களேன். இது இல்லையா பரவாயில்ல, அடுத்ததுன்னு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்டே வராங்க. சின்முதிரையில் உட்கார்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கவலையே வேண்டாம். கைகளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இடது கை முன்னாடி வலது கை முன்னாடி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்படி வைத்து கொள்ளுங்கள். இது எப்படி வேணாலும் இப்படி எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் மேல் நோக்கி வைத்து கொள்ளுங்கள். இதை அப்படியே கீழே இப்படி இறக்கி வச்சுக்கோங்க. உங்கள் மடியில் அமர்வது போல் இப்படி வச்சுக்கோங்க. ஆனால் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய அந்த உடலில் இருக்கிற அந்த சக்கரம் சரியாக வேலை செய்யும். அதனால் நாம் இப்படி வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் கைகள் எப்போதும் மேல் நோக்கி இருப்பது போல இருக்க வேண்டும். கீழ் நோக்கி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கையிலையோ இல்லை இடுப்புலையோ பெல்ட் அந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கழட்டிடுவது நல்லது. ஏன்னா அது இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளை மனசை அலைப்பாய வைக்கிறதுக்கு அது ரொம்ப அதிகமாக செலவு செய்யக்கூடியது. அதனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அமருவது சிறந்தது. சரி, இப்போ கைகள் எப்படி வைக்க வேண்டும், கால்கள் எப்படி வைக்க வேண்டும், இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம கண்கள் முடிந்த அளவு மூடியே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம தியானத்தை கலைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருவி எதுனா நம்ம கண்கள் தான். நம்மளை அப்படியே இஷ்டத்துக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடும். அதனால் முடிந்த அளவு கண்களை மூடிக்கொண்டே தான் இந்த தியான பயிற்சியை நாம் செய்ய போகின்றோம். நம்ம முன்னாடி ஒரு திருமேனியை கொண்டு வச்சுட்டு அல்லது விளக்கேற்றி வைத்துக்கொண்டு அதில் நாங்கள் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு வேறு தியானம். இந்த தியானத்திற்கு அது செய்யாமல் கண்மூடி அமர்ந்தால் நல்லது. ஏன்னா அதுக்கு வேறு தியானம் இருக்குது, தியான பயிற்சி இருக்குது, விளக்கு தியானம், அதெல்லாம் அது தனியாக நம்ம செய்ய வேண்டியது. இது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கண் மூடி அமர்ந்து கொண்டு ஒரு இடத்துல ஒருவர் சொல்லுவதை நீங்கள் அப்படியே பின்பற்ற போகின்றீர்கள். அதுதான் இந்த தியானத்திற்கான பயிற்சி. ஒரு ஓதுவார் பாடுவதை எடுத்து போட்டு அதன் வழியாக அமர்ந்தாலும் சரி, அல்லது இப்போ நீங்கள் இப்போ 2 தடவை இந்த ஆடியோ கேட்டுட்டு அப்புறம் ஒரு ஓதுவார் பாடுறதை எடுத்து அதை பொறுமையாக நீங்கள் கேட்டு அப்படியே அதில் தியானம் கை கூடுற மாதிரி வந்ததுனாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, நாம் இப்போ எப்படி அமர்வது என்று பார்த்து விட்டோம். கண்கள் மூடிக்கொண்டு அடுத்த ஒரு 30 நிமிடங்கள் நாம் இந்த தியான பயிற்சியை செய்ய போகின்றோம். தயாரா? சரி, இப்போ கண்களை மூடிக்கோங்க. உங்கள் முன்னால் அம்பலக்கூத்தன் அம்பலவாணர் இருக்கின்றார். நீங்கள் இதை முழுவதுமாக என்ன பண்ணணும்னா கற்பனை, அதாவது விஷுவலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற கற்பனையாகத்தான் நாம் இதை செய்ய போகிறோம். அப்போ உங்கள் முன்னால் அம்பலவாணர் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவரை அங்கமாக நாம் தியானிக்க போகின்றோம். சரியா? இதுதான் இப்போ நாம் செய்ய போகிறது. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்தாச்சா, முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம்ம உடலை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டியது. அதற்கு பிரணவம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 3 தடவை ஓம் சொல்லலாம். இப்போது அம்பலவாணர் நம்ம முன்னால் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய அந்த அழகான திருவடிகளில் நம்ம கவனத்தை பதிக்க வேண்டும். அந்த திருவடிகள் தான்
நாம் தங்க வேண்டிய இடம், நம்மளுடைய நிரந்தரமான இல்லம், நிரந்தரமான வீடு, அந்த இடத்துல நம்ம மனதை பதிக்கப் போகின்றோம். உயர்கொடி ஆடை மடைப்படலத்தின் ஓமதூம படலத்தின் பியர்நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சியரொளி மணிகள் நிறந்து சேர்கனகம் நிறைந்த சிற்றம்பலக்கூத்த மயர்வரும் அமரர் மகுடந்தோய் மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. பெருமானுடைய அந்த திருவடிகள் நம்ம மனத்தில் தங்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை முதலிலேயே அவரது திருவடிகளுக்கு வைக்கின்றோம். இந்த அற்புதமான தியானம் நமக்கு கைகூடி அம்பலவாணனை என்றென்றும் நம் ஓலக்க மண்டபத்தில் ஆடிக்கொண்டு இருக்க வேண்டும், அதை நாம் உணர வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தையும் பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைக்கின்றோம். அந்த அழகான திருவடிகளில் பெருமானோடைய அந்த சிலம்பு நம்ம கண்களை அப்படியே கவருகின்றது, நம் கருத்தை கவருகின்றது, நம் உயிரை கவருகின்றது. கருவளர் மேகம் தகடு தோய் மகுட கனக மாளிகை கலந்து எங்கும் பெருவளமுத்தி நான் மறை தொழிலால் எழில்மிகு பெரும்பற்ற புலியூர் திருவளர் தெய்வ பதிவிதி நிதியம் திரண்ட சிற்றம்பலக்கூத்த உருவளர் இன்ப சிலம்பொலி அலம்பும் உன் அடி கீழ் அது என் உயிரே. அழகான திருவடிகள், அந்த திருவடிகளில் இருக்கக்கூடிய சிலம்பு, அந்த சிலம்பில் இருந்து வரக்கூடிய ஓசை, அந்த ஓசை நம்ம கருத்தையும் நம் கவனத்தையும் ஈர்த்து கொண்டு அதிலேயே பற்ற வைத்து கொண்டு இருக்கின்றது. அடுத்தது அப்படியே சற்று மேல் நோக்கி நம்ம கவனம் வரணும். பெருமானோடைய கணை கால்கள், அந்த கால்கள் ஆடிக்கொண்டிருப்பதனால நல்ல பலம் வாய்ந்ததாக இருக்கு. எத்தனை அழகாக இருக்குன்னு ரசிங்களேன், பாகம் பாகமாக ரசிங்களேன். அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோலோடைய அமைப்பு, அதுக்கு உள்ளால இருக்கிற அந்த மஜ்ஜைகளுடைய அமைப்பு எல்லாம் எத்தனை அழகு நிறைந்ததாக இருக்கு. வரம்பிரி வாழை மிளிர்மடு கமலம் கரும்பொடு மாந்திடு மேதி பிரம்பிரி சென்னல் கழனி செங்கழுநீர் பழனம் சூழ் பெரும்பற்ற புலியூர் சிரம்புரை முடி வானவர் அடிமுறையால் இறைஞ்சு சிற்றம்பல கூத்த நிரந்தரம் முனிவர் நினை திரு கணைக்கால் நினைந்து நின்றொழிந்தது என் நெஞ்சே. ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலக்கூத்தனின் திருவடிகள் நம்மை ஆட்கொண்டு நம்மையும் சுழன்று சுழன்று இந்த வாழ்க்கையில் சுடர வைத்து கொண்டிருக்கின்ற திருவடிகள் இல்லையா? அதில் நம்மளுடைய கவனம் கொஞ்சம் அதிக நேரம் இருப்பது நல்லது. அந்த அழகான திருவடிகள், நம்மை ஆட்கொண்ட திருவடிகள், நம் மனத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டிய திருவடிகள். இப்போது சற்று மேல் நோக்கி நம் கவனம் வருகின்றது. அந்த பெருமானுடைய தொடைகள், அம்மை வருடிக்கொண்டிருக்கின்ற தொடைகள், அழகான தொடைகள். அப்படிப்பட்ட தொடைகளில் நம்ம கவனம் நிலை நிற்க வேண்டும். தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஓத்தின் பேரொலி பறந்து கடலொலி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர் சீர்நில இளையத்து
திருநடத்து இயல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்தா, வார்மலி முலையாள் வருடிய திரள் மாமணி குரங்கு அடைந்தது என் மதியே. அந்த அழகான தொடைகள் நம்ம கவனத்தை ஈர்த்து நம் கவனம் நிலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திருவடிகள். அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேலே நம்ம கவனம் செல்ல வேண்டும். பெருமானுடைய ஆடை புலித்தோல் ஆடை. புலித்தோல் ஆடை அப்படின்னாலே தியானம் கைகூட வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. அந்த ஆடையில் நம்ம கவனம் பதிய வேண்டும். பெருமான் ஆடிக்கொண்டிருப்பதனால அந்த ஆடையும் ஆடிக்கொண்டே இருக்கின்றது. பெருமானோடு சேர்ந்து அந்த ஆடையும் ஆடிக்கொண்டு இருக்கின்றது. நிறைதழை வாழை நிழற்கொடி நெடுந்தெங்கு இளங்கமுகு உளம்கொள் நீள் பலமா புரைதவள் பொழில் சூழ் கிடங்கடை பதன முதுமதிர் பெரும்பற்ற புலியூர் சிறைகொள் நீர் தரள திரள்கொள் நித்திலத்த செம்பொன் சிற்றம்பல கூத்தா பொறையணி நிதம்ப புலியதழ் ஆடை கச்சிநூல் புகுந்தது என் புகழே. அழகான அந்த புலித்தோல் ஆடை நம் கருத்தையும் நம் கவனத்தையும் ஈர்த்து நம்மை ஆட்கொண்டு இன்று வரை வழிநடத்தி கொண்டும் வருகின்றது. இப்போ நம்ம கவனம் பெருமானோடைய வயிற்றுப்பகுதி உந்தித்தானத்திற்கு செல்ல வேண்டும். அந்த உந்தித்தானம்தான் நம்மளுடைய வினைகளை சுட்டு எரித்து சாம்பலாக ஆக்கக்கூடியது. பெருமானுடைய உந்தித்தானம்தான் நெருப்பு நிறைந்ததாக இருப்பது. அதுதான் நமக்கு அருள் செய்யக்கூடியது. எப்படி அருள் செய்ய போகின்றார்? நம் வினைகளை அழித்து. அந்த வயிற்று பகுதியில் நம்மளுடைய கவனம் தங்க வேண்டும். அது மதி இது என்று அலந்தலை நூல் கற்று அழைப்பொழிந்து அருமறை அறிந்து பிதுமதி வழி நின்று ஒழிவிலா வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புலியூர் செதுமதி சமனும் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்தா மதுமதி வெள்ளத்து திருவயிற்றுந்தி வளைப்புண்டு என் உளம் மகிழ்ந்ததுவே. பெருமானுடைய வயிற்றுப்பகுதியில் நம்ம கவனம் இருந்தாலும் அப்படியே மேல் நோக்கி நாம் செல்ல அந்த வயிற்றோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற அவருடைய மாலைகளும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த மாலைகள் எப்படி வருகின்றது அப்படின்னா கழுத்தில் இருந்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற மாலை. அதனால் பெருமானுடைய புஜங்கள், அவர் அணிந்திருக்கக்கூடிய திருநீறு, அதே நேரத்தில் பூநூல் என்று சொல்லப்படுகின்ற முப்புரி நூல், இதோடு அவருடைய அழகிய மலை போன்ற தோள்கள், இதில் எல்லாம் நம்ம கவனம் லேசாக போகுது. அழகான அந்த தோள்கள், ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பூநூல், ஆடிக்கொண்டிருக்கின்ற அவருடைய மாலை, மிக அழகான அந்த புஜங்கள், இது எல்லாமே நம்ம கவனத்தை ஈர்க்க வேண்டும். பொறுவரை புயத்தின் மீமிசை புலித்தோல் பொடி அணி பூணநூல் அகலம் பெருவரை புரை திண்தோளுடன் காணப்பெற்றவர் பெரும்பற்ற புலியூர் திருமருவு உதர தார்மிசை அடைப்ப நடம்செய் சிற்றம்பல கூத்தா உருமருவு உதர தனிவடம் தொடர்ந்து கிடந்தது என் உணர்வுணர்ந்து உணர்ந்தேன்.
பெருமானோடைய அந்த புஜங்கள், பெருமானோடைய அந்த தோள்கள், பெருமானோடைய முப்புரி நூல், அவருடைய உடல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த மாலை, திருநீர் அணிந்த அவரது உடல் என்று நம்ம மனம் அதிலேயே லயிக்க வேண்டும். அப்போதான் அவருடைய கைகள் நமக்கு தெரியும். அந்த கைகள் பாருங்க, ஒரு கையில நெருப்பேந்தி இருக்கிறாரு, ஒரு கை வீசிக்கொண்டு இருக்கின்றது, ஒரு கை நமக்கு அபயம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. நமக்கு அபயம் கொடுக்கக்கூடிய அந்த கரங்கள்லையும், நெருப்பேந்திய அந்த கரங்கள்லையும், துடி தாங்கி இருக்கக்கூடிய அந்த கரங்கள்லையும், வீசிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த கரத்திலேயும் நம்மளுடைய கவனம் நிலை நிற்க வேண்டும். அந்த நெருப்பு நம் வினைகளை சுடவல்லது. அந்த துடி நம் மாயையை நம்மிடம் இருந்து உதற வைக்கக்கூடியது. வீசிய அந்த கரம் நாம் சேர வேண்டிய இடத்தை சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கின்றது. நம்மை காத்து அருள் செய்ய அழகான அபயகரம் நிமிர்ந்து நிற்கின்றது. இப்படிப்பட்ட அந்த கூத்த பெருமானின் அழகிய உதடுகள், சிரித்த முகமாக இருக்கக்கூடிய அந்த உதடுகளில் நம்ம கவனம் தங்க வேண்டும். கனி ஏறி விசிறு, கரம், துடி, விடவாய், கங்கணம், செங்கை மற்றபயம் பிணிகெட இவை கண்டு உன் பெருநடத்தில் பிரிவிலார் பெரும்பற்ற புலியூர் திணிமணி நீல கண்டத்து என் அமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்த அணிமணி முறுவல் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிற்று என் அறிவே. நம்மளுடைய கவனம் இப்போது அப்படியே அவருடைய முகம் முழுவதுமாக நிலை பெற்று இருக்க வேண்டும். பெருமானோடைய அந்த அழகிய முகம் நம்ம மனசில் இருந்து நீங்காமல் இருக்க வேண்டும். அழகான அந்த முகத்தில் குழைகள் வேறு ஆடிக்கொண்டு இருக்கின்றது. முகம் தாமரை மலர் போல அழகாக சிவந்த நிறத்தில் மிக பொலிவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. திருநெடுமால் இந்திரன் அயன் வானோர் திருக்கடை காவலில் நெருக்கி பெருமுடி மோதி உகுமணி முன்றில் பிறங்கிய பெரும்பற்ற புலியூர் சிறுநெடுமேறு வில்லில் முப்புறம் தீ விரித்த சிற்றம்பல கூத்த கருவடி குழைக்காது அமல செங்கமலம் மலர்முகம் கலந்தது என் கருத்தே. அந்த அழகான முகத்தில், அந்த அழகான புன்முறுவலில், அந்த அழகான தாமரை மலர்கள் போல இருக்கக்கூடிய அந்த முகத்தில் நம் கவனம் நிலை பெற்று இருக்க வேண்டும். நம்மை பார்த்து சிரிக்கின்ற அந்த புன்முறுவல் இல்லையா? இப்போது நம் கவனம் சற்று மேல் நோக்கி நகர வேண்டும். பெருமானோடைய அந்த அழகிய சடாமகுடத்திற்கு. அந்த சடை முடிதான் அடைக்கலம் கொடுக்கக்கூடியது. எத்தனை விஷயங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. நமக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அந்த திருமுடிகளைத்தான் இப்போது நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் வேண்டாம்னு தூக்கி போடுற எல்லாத்தையும் பெருமான் அவருடைய திருமுடியில அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கின்றார். ஏர்கொள் கற்பகம் ஒத்து இருசிலை புருவம் பெருந்தடங் கண்கள் 3 உடை உன் பேர்கள் 1000 100,000 பிதற்றும் பெற்றியோர் பெரும்பற்ற புலியோர் சீர்கொள் கொக்கிரகும் கொன்றையும் துன்று
சென்னி சிற்றம்பல கூத்தா நீர்கொள் செஞ்சடைவாள் புதுமதி மத்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நிறைந்தே. பெருமானோடைய அந்த அழகிய கண்கள், புருவங்கள், இது எல்லாம் நம் மனத்தை கவர்ந்து அதற்கு மேல் இருக்கக்கூடிய கொன்றை மாலை, கொக்கிரகு என்று, ஊமத்தை மலர் என்று அனைத்தும் பெருமானோடைய சடாமகுடத்தில் தங்கியிருக்கின்றது. அந்த அழகான முடிகள் நமக்கும் நம்மையும் எல்லாரும் வேண்டான்னு சொல்லும்போது ஆதரவு கொடுக்கக்கூடிய முடிகள், அதை மிக அழகாக இங்கே எடுத்து சொல்லுகின்றார். அந்த முடிகளில் நம்மளுடைய கவனம் நிலைத்து நிற்க வேண்டும். அம்பலக்கூத்தனை, அம்பலவாணனை நாம் இப்போ கால்களில் இருந்து, திருவடியில் இருந்து திருமுடி வரைக்கும் ஒவ்வொரு பாகமாக பார்த்து ரசித்தோம். இந்த கொஞ்ச நேரம் அவரை முழுவதுமாக உள்வாங்குவதற்கு அவரது கருணை துணை நின்றதில்லையா? அப்போ அதற்கு நாம் நன்றி சொல்லிதானே ஆகணும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்? பெருமானுடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவதாக நாம் பாவனை செய்ய போகின்றோம். நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் அப்படியே இருக்க போகின்றீர்கள். மனதால் விழுந்து கும்பிடுவது போல நினைத்து கொள்ள வேண்டும். காமன காலன் தக்கன் மிக்கெச்சன் படக்கடை கணித்தவன் அல்லா பேய்மனம் பிரிந்த தவப்பெரும் தொண்டர் தொண்டனே பெரும்பற்ற புலியூர் சேமனல் தில்லை வட்டம் கொண்டாண்ட செல்வ சிற்றம்பல கூத்தா பூமலர் அடி கீழ் புராண பூதங்கள் பொறுப்பர் என் புன்சொலின் பொருளே. பெருமானுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த தியானத்தை ஒரு 25 நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுடைய மனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு பயன்படுத்திய இந்த திருப்பதிகத்தை கொடுத்து அருள் செய்த பெருமானுக்கு நன்றிகள் கூறி இப்போ தியானத்தில் இருந்து வெளியில் வரப்போகின்றோம். 2 கைகளையும் நன்றாக தேய்த்து 2 கண்களிலேயும் ஒற்றிக்கொண்டு மெதுவாக நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் கண்களை திறக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் தியானத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே இதை அமைதியாக அப்படியே தொடர்ந்து எப்போது தயாராக இருக்கின்றீர்களோ அப்போது கண்களை திறக்கலாம். திருச்சிற்றம்பலம்.